முகத்தை சிரிப்பை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்பதான் கலகலன்னு சிரிக்குது. எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆமாண்டா, அந்த பொண்ணு மனசுல அது நிரந்தரமா இருக்கணும். அதுக்கு நாம தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். துப்பாக்கி வச்சுட்டு கவுண்டர் மிரட்டாரப்போ. வணக்கம்ங்க, நான் புரோக்கருங்க. பொண்ணு புரோக்கரா? இது மட்டும் நல்லா கேக்குமே. வாங்க, நல்ல விஷயத்து போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க. ஏய், பொண்ணு வீட்டுல இல்ல? ஏய், எப்படி ஸ்டேட் வாரியா வச்சிருக்கியா இல்ல டிஸ்ட்ரிக்ட் வாரியா வச்சிருக்கியா? பார்ட்டி நம்ம இடத்துக்கு வருமா இல்ல நாம அவங்க இடத்துக்கு போகணுமா? என்னங்க தொழிலையே மாத்துறீங்க? நான் கல்யாண புரோக்கருங்க. கல்யாணம் டீசன்ட் சொல்ல வேண்டியதானே? நம்ம வீட்டுல யாருக்கு கல்யாணம்? கணக்கு போல வயசான காலத்துல ஏதோ பார்க்க சொன்னியா? நம்ம பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றது அபிப்பிராயமே இல்ல. யாருக்கே மாப்பிள? அந்த பெரிய கவுண்டர் மாவ பொண்ணு இல்லைங்க, அதுக்கு மாப்பிளை வாங்க சொல்லி கரும்பா இந்த சொல்லிட்டு போயிருக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட மாப்பிளை போட்டாங்க. ஏண்டா புரோக்கர் டாக், இந்த ஊர்லயே எதிரியா நினைக்கிறது நான் அவ்வளவுதான். அவளுக்கு மாப்பிளை வாங்க வந்தா எங்கடைய தெரியும் சொல்றியா? என்ன எரிச்சு நினைச்சிட்டா? இவனால இப்படி விட்ட வளையாது. சட்ட வயசுல அவுத்துட்டு கோமணத்தை கட்டி எருமையோட எருமை கட்டுறான். முதலாளி, எருமை இவனை கண்ணு கூட்டி நினைச்சு நக்கிட்டா நக்கி ரெண்டு சாடு போடா போடா. அவளுக்கு மாப்பிளை வந்தீங்க ஒண்ணு விடும். தக்க தைய தைய தையா மிஷின்ல தைய தைய தையா நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே. காலைல இருந்து உன்னை தேடிட்டு எங்கடா இருந்த? புரோக்கர் கூட்ட சொன்ன என்னாச்சு? புரோக்கர் இல்ல, புரோக்கர் சம்சாரம் தான் இருந்துச்சு. வாமானே வந்துருச்சு. இப்ப என்ன செய்யலாம்? ஏமா, இவன் கூப்பிட்டான்னு கிளம்பி வந்திருக்க நேரத்துல அறிவு இருக்கா உனக்கு? நான் காலையிலே அதுக்கு மேல சொல்லாத. அட பாவிகளா, என்னையும் கட்டி போட்டு என் பொண்டாட்டியும் தள்ளிட்டு வந்துட்டீங்களோ. ஐயோ, அட பாவி, என்ற புருஷன் இருக்கிறது நீ சொல்லவே இல்லையே. அடியே, நம்ம குடும்பம் விலகின மாதிரி தான். என்ற குடியே எட்டு போச்சு. கட்டி வச்சிருக்க புருஷனை காப்பாத்தாம கால் வரைக்கும் ஓடுறா பத்தியா? இவ்வளவு பத்தினி. ஏய் சும்மாரா, யார் பொண்ணை கட்டி போட்டது? ஏண்டா கவுண்டர் சொன்னீங்கல்ல, பெரிய கவுண்டர் சொல்ல வேண்டாமா? இப்ப நான் வேட்டை கவுண்டர் வந்து மாட்டிட்டு அவுத்து விடுங்கடா. சுமாரா ஏப்பா, இருக்கிறது ஒரே புரோக்கர், இவனை கட்டி போட்டா என்ன பண்றது? உங்களுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு எந்த புரோக்கரும் வரமாட்டானையா? பேசாம மாப்பிள்ளை வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருவோமா? சூப்பர் ஐடியா. விளம்பரம் சூப்பரா வந்திருக்கேப்பா. ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம், நேரம் ஆகுது. செட்டியாரே, இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்கணும். வரப்போற மாப்பிளை பொண்ணு சூப்பரா இல்ல பொண்ணு விட்டு சமையல் சூப்பரான்னு பட்டிமன்றமே நடத்தணும். நடத்துறோம். கல்யாணத்துக்கு கண்டிப்பா பட்டிமன்றம் நடத்துறோம். திண்டுக்கல் லியோனிய கூப்பிடுறோம். நம்ம சாலமன் பாப்பாய கூப்பிடுவான், அவர்தான் ஃபேமஸ். முதல்ல கல்யாணத்துக்கு வளையப்பட்டி தவுள் வைக்கணும். அப்புறம் பொண்ணுகிட்ட கிட்டார் வைக்கணும். கிட்டார் இல்லாத வயலின் ஏதோ ஒண்ணு. வயலின்னு வச்சுக்குவோம். நாமகிரிப்பட்ட நாதஸ்வரம் வச்சுக்குவோம். அப்புறம் திருப்பணத்துல தனித்தறி பட்டுப்படம் வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன? ஆண்டி மடம் கட்டின கதையா நம்ம ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பஸ் வந்த பாட்ட காணோம். நேரம் ஆகுது இல்ல, அலங்காரம் பண்ணிக்க வேண்டாமா? என்னம்மா, தேரடியில தேர் நிக்கும் போது எப்படி வேணாலும் நிக்கலாம். ஆனா திருவிழான்னு வந்துட்டா அதை சோடிச்சாதான் நல்லா இருக்கும். அது தேருக்காக இல்ல, உள்ள இருக்கிற சாமிக்காக. உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களா கண்ணு? போடா கண்ணு, போடா ராஜா. முடியாது பாட்டி. யார் முடியாதுன்னா என்னப்பா? கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஊர்கார பையங்க மாப்பிள்ளை வரத கெடுத்து போறான்னு சொல்லி தானே ஊர் இலையில வந்து உட்காந்துருக்கோம். உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சரி, இந்த இலை விடுத்த பசங்க இன்னும் காணாம. இந்த ஊருக்கு வரதே 3 நடை. வழியில எங்கேயாவது படுத்துக்கிட்டானா? அபசகனமா பேசாத, நல்ல காரியத்து வந்திருக்கோம். மாப்பிள்ளை எல்லாம் வந்து இறங்க போறாங்க பாரு. 1000 சொன்னாலும் சரி, என்னால முடியாது முடியாது முடியாது. என்னடா பெருசுங்களா வந்து இறங்குது? இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிங்க. இன்னைக்கு 1ஆம் தேதியில அதான் பென்ஷன் வாங்கிட்டு போகுதுங்க. வீணா வாதம் பண்ண கூடாதுமா. இது வாதம் இல்ல பாட்டி, பிடிவாதம். எனக்கு பிடிக்கல. அதுக்காக பச்சை தண்ணி கூட பல்ல படாம இருந்தா எப்படி? கொஞ்சம் சாப்பிட்டு. சாப்பாடு வேண்டாம். ஐயோ, எனக்கு சாப்பாடு வேணும் வேணும் வேணும்பா. ஏப்பா மணி 3 ஆச்சுப்பா, வாப்பா சாப்பிட்டு வந்துடலாம். நம்ம சாப்பிட போன நேரத்துல மாப்பிள்ளை யாராவது வந்தாங்கன்னா ஊருக்காரங்க கெடுத்து போவாங்கடா. மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. என்னது? எள்ளுதான் எண்ணெய் காயுது, எள்ளு புளிக்க நான் எது காயணும்? விடுப்பா. ஒரு காரியம்னு எடுத்தா பசி தூக்கம் வெயில் எதையுமே பார்க்க கூடாதுப்பா. நீ பார்க்க மாட்ட, நீ நல்ல கலரா இருக்க. இதுக்கு மேல நான் வெயில நின்னு வச்சுக்க, ஊர்ல ஒரு பையன் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். என்ன விடுப்பா. சொன்னா கேள்றா. நான் கேக்குறேன், என் வயிறு கேட்க மாட்டேங்குதே. நான் வர்றப்பா. என்ன
பாட்டி இது. ஏன்பா யாரை பார்க்க இப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடி ஓடி சோர்ந்து போய் நிக்கிற? யாரையுமே பார்க்கலன்னு தான் சோர்ந்து போய் நிக்கிறேன். இதான் கடைசி ஸ்டெப். இனிமேல் யாரையும் பார்க்க முடியாது. வீடு போய் சேரு. வண்டி எடுப்பா. பொண்ணு சந்தோஷமா? இப்போ உங்க 2 பேருக்கும் நிம்மதி தானே? இவ்வளவு நாளும் இந்த ஊர் ஜனங்க தான் என்ன அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ என் வீட்டுக்குள்ளேயே என்ன நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. எனக்கு அவமானமா இருக்கு பாட்டி. வேண்டாம். போதும். அடடடடடடடா. ஏறதுக்குள்ள என்ன கஷ்டமா இருக்கு. இந்த சுமதாங்கி கட்டில் கட்டினாங்களே, நல்லா கட்டக்கூடாது, உட்கார கூட முடியல. இது நம்ம உட்காரத்துக்காக கட்டலப்பா. கர்ப்பிணி பெண்ணுங்க பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடியே தங்களோட சுமையை இறக்கி வைக்காம செத்து போயிட்டாங்கன்னா அவங்க ஞாபகார்த்தமா அந்த சுமை தான் இங்க கட்டுவாங்க. வழிப்போக்கா சுமையை தூக்கிட்டு வருவாங்க. தங்களோட சுமையை இதுல இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இழப்பாருவாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சுகம். அந்த சுமையை சுமக்கிறதுனால இந்த சுமதாங்கி கொஞ்சம் சுகம். உயிர் இல்லாத அந்த கல்லுக்கே அடுத்தவங்க சுமையை சுமக்கிறதுல ஒரு சுகம் இருக்குன்னா, உயிரோட இருக்கிற உனக்கு எனக்கு அது நிச்சயம் இருக்கணும்டா. நீ தான் பொன்னி வாழ்க்கையே சுமந்துகிட்டு இருக்கியே. பாலா போன மாப்பிள்ள தான் கிடைக்க மாட்டேங்கிறான். இப்படி செஞ்சா என்ன? எப்படி? படிச்சவன் தான் பகுத்தறிவாளனா இருப்பான். பேசாம இங்கிலீஷ் பேப்பர்ல கொடுத்துட்டா? நல்ல ஐடியா. அப்ப நாளைக்கே விளம்பரம் கொடுத்துருவோம். நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்களே. நமக்கு இங்கிலீஷ் தெரியும்னா பரவாயில்லைங்க. வரப்போற மாப்பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். Hello, hello, brother. Are you from Africa? நான் ஆப்பிரிக்கா இல்லையா, இந்தியா. You're very black. Yes. Black. Thank you. Where's the girl? Where is Bonnie? ஆஹா, இங்கிலீஷ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து தப்பா போச்சே. இங்க பொன்னியும்ல பண்ணியும்ல, நீ போ. Where's the better counter? வேட்டு கவுண்டர். ஆஹா, பேப்பர்ல பேரை மாத்தி கொடுத்தது நல்லதா போச்சு. வேட்டு கவுண்டர் தானே இருக்கான். Show me the better வாங்க, counter now. மாட்டிக்கிட்டான். வாங்க, வா விலகரா. முதலாளி. எத்தி மதிக்கிறேன். டேய், வெள்ளைக்காரனுங்கள 50 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டான்னு சொன்னாங்க. ஆவுடர் போட்டு இங்க சுத்திட்டு இருக்கானே. அது வந்து பொன்னிக்கு மாப்பிள்ளை வேணுமா, உங்களை பார்க்க சொல்லி புரோக்கருக்கு பதிலா உங்க பேரை போட்டிருக்கு. டேய், கிண்டலடா. என்னடா வச்சிருக்கீங்க? அன்னைக்கே அந்த புரோக்கர் பொண்ணு கேட்டு வந்தான்ல, புடிச்சு ஆடு மாடோட கட்டி வச்சிரல. மரியாதையை வெள்ளைக்காரனை கூட்டு போ, பசு மாடோட கட்டி வச்சிருவேன். I want to see the girl. டேய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு போடோ. I want to see Bonnie. டேய், மரியாதையா போயிரு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஒரே குண்டு 50 யானை சுட்டவ தெரியுமா? போடா. I want to marry her. Show me. இப்படி சொன்னா போக மாட்டான். ஏன்? உங்க துப்பாக்கி எடுத்து நீட்டுங்க. டேய், Tell her போடா. I want to see her. டேய், துப்பாக்கிற. I want to marry her. அப்படியே சவுண்ட் விட்டு பழக்கமாயிடுச்சு. மரியாதையா போயிரு, இல்ல சுட்டு போடுவேன். வெள்ளக்காரா, பயப்படாத, அது தோட்டம் இல்ல. டேய் ஏட்டப்பா, ஜாக்சன் துறவோட சேர்ந்து என்னை காட்டி கொடுக்கலான்னு பாக்குறியா? நீ என்னதான் கரடியா கத்துனாலும் அவனுக்கு பாச தெரியாதுல்ல. எனக்கும் நல்லா தமிழ் தெரியும். Yakava Rayanam, Nakaka, Kavaka, Sogapa, Solerika Pater. அண்ணா, வெள்ளக்காரண்ணா. Okay, get up, man. Dai tare, pitch for one pitcher. அடுத்து ஆட்டுக்கார அலைமேலு. பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் காக்க வச்சான். கம்மங்காட்டு என்ன புக்குமா அது? ஒண்ணும் இல்லப்பா, கதை புஸ்தகம். பாட புஸ்தகம் உட்கார்ந்து படிக்க மாட்டீங்க. கதை புஸ்தகத்தை நடந்துட்டு படிப்பீங்க, சாப்பிடும்போது படிப்பீங்க, பாத்ரூம் படிப்பீங்க. அப்ப நாடகம் உருப்படும். ஐயா.
என்னடி நீ இங்க ஆட்டுக்குட்டி துரத்திட்டு இருக்க? அங்க என்னடா வெள்ளைக்கார மாப்பிள்ளைங்க ஒண்ணு துரத்திட்டு இருக்காங்க. அதானே கிண்டல் பண்றீங்களா? நான் தான் இப்ப சமூக நல வாரியம் ஆயிட்டேனே. உதவி செய்யறவங்க கிண்டல் பண்றவங்க எல்லாத்தையும் தாங்கிக்கு தானே வேணும். கோச்சிக்காத பொன்னி. பொண்ணா பிறந்த எல்லாருக்கும் புருஷன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான். அவன் யாருன்னு ஒண்ணு நாம முடிவு பண்ணணும், இல்லைன்னா அந்த சாமி முடிவு பண்ணும். அவன் நல்லா இருக்கானாங்கிறத விட நல்லவனா இருக்கானாங்கிறதா முக்கியம். யார மாதிரி தெரியுமா? நம்ம பாரதி மாதிரி. இந்த அம்மன் கிட்ட ஒரு நல்ல விசேஷம் இருக்கு. நாம எதை மனசுல நினைச்சு வேண்டிக்கிறோமோ அதை இந்த அம்மன் கிட்ட சொன்னா அதை அப்படியே திருப்பி சொல்லும். அது கண்டிப்பா நிறைவேறும். நீயும் உன் மனசுல நினைக்கிறத வேண்டிக்க. அண்ணே, எப்படியாவது நம்ம ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் ஆவண்ணே. என்ன கொடுத்த ஆசை, என்ன பண்றது? சாமி சிலையை அடிச்சிடலாம். டேய், ஒரு வருஷம் உள்ள இருக்கணும்டா. அண்ணே, துபாய்கார பொண்டாட்டி கைத்துல கை வச்சலாமா? நிரந்தரமா உள்ள இருக்கணும். அண்ணா கள்ள நோட்டு அடிச்சிடலாம். டேய், கள்ள நோட்டு அடிக்கணும், மூளை வேணும்டா. அது பெரிய ஆபத்து. ஐயோ, அதை விட ஆபத்து வந்துருச்சு. ஏன் இந்த ஓட்டம் வர்றான்? ஏன்டா என்ன பார்த்து ஓடுறான்? என்னன்னு தெரியல. டேய் போடா. மாட்டவே மாட்டேன். சொன்னா கேள். டேய் எந்த ஜென்மத்திலயும் உங்ககிட்ட மாட்டவே மாட்டேன். என்னை விட்டுருப்பா. ஐயோ ஐயோ, என்ன பள்ளமா இருக்கு. மாட்டிட்டேன். ஏன்டா வர்ற? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்னை விட்டுருப்பா. டேய் ஏன்டா இப்படி சொல்ற? யாருக்கு வேணாலும் மாப்பிளை பார்க்க சொல்லு. ஆனா பொண்ணுக்கு மட்டும் மாப்பிளை பார்க்கவே முடியாது. ஏற்கனவே எனக்கு ஊருக்குள்ள கெட்ட பேரு. உன்னோட சேர்ந்து மாப்பிளை பார்க்கறது தெரிஞ்சது என்ன ஊருக்குள்ள கொண்டே வருவாங்க. டேய் ஒரு நல்லது நடக்கணும்னா நாலு கெட்டது நடக்கதான்டா செய்யும். அதெல்லாம் தாங்கிக்கணும்டா. ஐயோ சாமி, என்னால அடி தாங்க முடியாது, விட்டுரு. சொன்னா கேள்றா. ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சா 1000 கோயில் கட்டின மாதிரிடா. தோல்ல ஆட்டை போட்டுக்கிட்டு கையில விளக்க பிடிச்சுக்கிட்டு ஊர் முழுக்க தேடினவனை பாத்திருக்கியா? இல்லையே. நான் பாத்திருக்கேன். அது நீ தான். இங்க பாரு, உன்னை விட அந்த பொண்ணை கண்களாம பாத்துக்கிறதுக்கு வேற யாரால முடியும் சொல்லு. அதனால அந்த பொண்ணை நீ தான் கட்டிக்கிற. சச்சா, அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதான்டா என் லட்சியம். மாலை எப்பயுமே சாமிக்கு தாண்டா சேரணும். பூசாரி ஆசைப்படக்கூடாது. அது தெரிஞ்சுக்க. அவன் நல்லா இருக்கானாங்கிறத விட நல்லவனா இருக்கானாங்கிறதா முக்கியம். நம்ம பாரதி மாதிரி. எல்லாரும் அதிர்ஷ்டத்தை தேடி போவாங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துருச்சு. என்னம்மா மணி 12க்கு மேல ஆகுது. பரண்டு பரண்டு படுக்கிறியே. தூக்கம் வரல பாட்டி. வயசானவங்களுக்கு தூக்கம் வரலைன்னா மண்ணுக்கு பாரம் ஆயிட்டமேன்னு அர்த்தம். வயசு பொண்ணுங்களுக்கு தூக்கம் வரலைன்னா மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பாரம் இருக்குன்னு அர்த்தம். அம்மா, ஆசைப்பட்டு நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் எதையும் கேட்டதில்லை. முறையா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். யார் உங்ககிட்ட எதை கேட்டாலும் நீ அப்படியே திருப்பி சொல்லுவியே. இப்போ நான் கேட்கறதையும் திருப்பி சொல்றியா? பாரதி!
எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இல்லையா? பின்ன பாரதி பாரதி கூப்பிட்டீங்க, இந்த ஓட்ட ஓடியாரன். சொன்னாதானே தெரியும் என்னன்னு. இல்ல, நான் உங்களை கூப்பிடல, பார்வதி கூப்பிட்டேன். பார்வதியை கூப்பிட்டீங்களா? யாரோ கூப்பிட்டாங்கன்னு ஓடியாந்த நீங்க என்னடா யாரையோ கூப்பிட்டீங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களே. என்னமோ இருக்கு உள்ளுக்குள்ள, வரமாட்டேங்குது. வீட்டுக்கு போங்க, அப்புறமா பேசுவோம். ரொம்ப நல்லா சமாளிச்சிட்டியே. மத்தவங்களை வேணா ஏமாத்தலாம், ஆனா உன் மனசை நீ ஏமாத்த முடியாது. கடைசியில என்ன ஏமாத்திட்டியே சார். அது எப்படி இருந்துச்சு? என்ன பாட்டி, என்ன ஊரெல்லாம் வீட்டுக்கு வீடு அகல் விளக்கு ஏத்தி வச்சு கார்த்திகை தீபம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இங்க ஒன்னையும் காணா? என்ன பண்றது, இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு நானும் என் பேத்தியும் தானே இருக்கோம். எங்களுக்கு வேற யாரப்பா இருக்கா? ஆக எல்லார் வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு புது பொண்ணு வரணும், உங்க வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு ஆம்பளை வரணும். அந்த ஆம்பளையா நீங்க ஏன் இருக்க கூடாது? அதான் நீ வந்துட்டியே, நம்ம வீடு பூரா விளக்கேத்தி வைக்கிற புண்ணியம் உனக்கு கிடைக்கட்டும். அவளுக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணு, நான் போய் சாமி கும்பிட ஏற்பாடு பண்றேன். கவலையை விடுங்க, 10 நிமிஷம் வீட ஜெகஜோதி ஆக்கிடுறேன். நீங்க எண்ணெய் ஊத்துங்க. பாரதி கிட்ட எண்ணெய கொடுத்துட்டியாமா? பாரதி கிட்ட என்னையே கொடுத்துட்டேன் பாட்டி. பத்திரிக்காருங்க ஆமா, நீங்க எல்லாம் அரசியல்வாதிகளை தான் சுத்தி சுத்தி போட்டோ எடுப்பீங்க, நடிகைன்னு கதை எழுதுவீங்க. இப்ப என்ன கிராமப்புறத்திலேயே சுத்திட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? புதுசா ஏதாவது சாதிக்கலாம் பாக்குறீங்களா? இல்லைங்க, ஒரு மாறுதலுக்காக. உங்க வேட்டையை பத்தி சொல்றீங்களா? வேட்டையை பத்தி நான் என்ன சொல்றது? ஊருக்குள்ள போய் ஆப்டோசல் போட்டு சின்ன பையனை கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான் என் பெருமை பத்தி. இருந்தாலும் உங்க வாயால சொல்றதுதான் எங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்டா? நீங்க வேணா பாருங்க, இவரு ஃப்ரேம் தனியா கண்ணாடி தனியா சுடனல. சரி, இது வரைக்கும் எத்தனை விதமான மிருகங்களை வேட்டையாடி இருக்கிறீங்க? காட்டுல எத்தனை மிருகம் இருக்கோ எல்லாம் தான் அடிச்சிருக்கேன். சிங்கம், கரடி, எலி, யானை, ஒட்டகம், டைனாசர். நீங்க சொல்ற டைனாசர் இந்த உலகத்திலே இல்லீங்களே. அட நான் மட்டும் டைனாசர் உயிரோட இருக்குன்னு சொன்னேன். இல்ல எங்க முன்னோர்கள் அடிச்சதியா? அந்த இனத்தை இல்லாம பண்ணதே எங்க ஃபேமிலி தான். யானை எத்தனை இருக்கும்? யானை ஒரு 300-400 இருக்குமா? ஐயோ வேணாம், சொன்னா கேளு. ஏன்யா இந்த வீரப்பனே 20-30 தான் சுட்டு இருக்கிறான்னு கேள்விப்பட்டு இருக்கிறேன். என்னைய பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? வீரப்பன இவரு ஒண்ணா? நேத்து பிறந்த சின்ன பையன் அவனை போய் சமமா பேசுறீங்க. வரலாறு தெரியாம கேட்க தெரியலீங்க, நீங்களே எழுதி கொடுத்துருங்க. எப்ப கத்துக்கிறது? எல்லாமே கேட்டு கத்துக்கிறத கேளுங்க. அப்புறம் புலி? அதுதான் கஷ்டம். அதே கண்ணுக்கு தெரியும், எய்ம் பண்ணோம்னா எஸ்கேப் ஆயிரும். புலிகளை எவனாலே அடிக்க முடியாது. சிங்கம்? சிங்கம் ஒரு 5 போட்டுங்களேன். முதலாளி, ஜம்போ சர்க்கஸ்ல 1500 ரூபாய் கொடுத்து செத்து போட்டு சிங்கம் வாங்கணும்ல, அதை மறந்துட்டீங்க. சிங்கம் ஒரு 1/2 டஜன் போடுங்க. 1/2 டஜனா? மளிகை கடையில இந்த மாதிரி எல்லாத்தையும் கடன்னு சொல்லிட்டீங்க. தவளைதான் தன் வாயால கேடும், இப்போ தலைவர் தான் தன் வாயால கேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க பத்திரிகைக்காரங்க இல்ல, விஜிலன்ஸ் வனத்துறை அதிகாரிங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம். தப்பா நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியரு. இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாம்னு யாரோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு. தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் வீட்டை விட்டு வெளியே போனார்னா வீதியில நாயை பார்த்தாருன்னா வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவாரு. அவர் எங்க காட்டுல போய் சுடுறது? இந்த துப்பாக்கி வேணா பாருங்க, இதுல தோட்டாவே கிடையாது, சுடவே சுடாது. ஏயா இந்த அரசியல்வாதிங்க தான் விளம்பரத்துக்காக பேட்டி அது இதுன்னு கொடுத்துன்னு இருப்பாங்க. உனக்கு என்ன வந்தது? தம்பி சொல்லுச்சுங்களேன், அரசியல்வாதி ஆகிறதுக்காக ஒரு அட்டம், அது சொல்லி அப்படியா? நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா நீங்க?